இன்னைக்கு வீடியோவில் நம்ம போண்டாவும் தேங்காய் சட்னியும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 20 போண்டா வரும். முதல்ல போண்டா சுடுறதுக்கு ஒரு மாவாணி உளுந்த அளந்து எடுத்துக்கோங்க. உளுந்து முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு 2-3 தடவை உளுந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவின உளுந்த ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா உளுந்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவை ஒரு பவுலில் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த மாவை நல்லா மையா அரைச்சாச்சு. இப்போ பாருங்க நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு. தண்ணியில் நினைச்சு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். அதான் பதம். இப்போ 1/4 மூடி தேங்காவை பல்லா நறுக்கி மாவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிடும் போது ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி மிளகு நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மிளகு இதில் போட்டுக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. போண்டா நல்ல ஒரு பதத்துக்கு வரதுக்கு நீங்கள் நல்லா மாவை நல்லா ஸ்பீடாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஹேர் பபிள்ஸ்லாம் வந்து உள்ளே போயிடும். அப்போ தான் போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். மாவு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால நாங்கள் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் தண்ணியில் கையை நினைச்சிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போண்டா போட்டுருங்க. இந்த மாதிரி உருண்டையாக போட்டு நல்லா வேக விடுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மாவு அளவுக்கு நீங்கள் வந்து 20 போண்டா போடலாம். இப்போ போண்டா செவக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போக்கால வந்து தள்ளி விட்டுட்டே இருக்கலாம். அது வந்து போண்டா ஒட்டாமல் வரும். ஒரு 4-6 நிமிஷத்துக்குள்ள போண்டா நல்லா வேக விட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு சலசலப்பு போற வரைக்கும் போண்டாவை நல்லா வேக விடுங்க. போண்டா நல்லா வெந்ததும் ஒரு ஜல்லிக்கரண்டியால எண்ணெயிலேருந்து அந்த போண்டா நல்லா இழுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம போண்டா நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டாக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய், இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், 6 பச்சை மிளகா, கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை 10 இலை, உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய். ஒரு சின்ன தாளிப்பு கடாயில எண்ணெய் வச்சுக்கோங்க. அதுல பச்சை மிளகாவை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல நீக்கி வச்ச தேங்காயை போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில வதக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜார்ல மையா அரைச்சிக்கோங்க. இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க சட்னியை நல்லா மையா அரைச்சாச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிக்க போறோம். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தாளிச்சு முடிச்சோடனே நம்ம சட்னியில போட்டுக்கலாம். இப்போ அந்த தாளிப்பை நல்லா சட்னியோட கலந்துக்கோங்க. இப்போ போண்டா தேங்காய் சட்னி ரெடி. இப்போ வாங்க ருசிக்கலாம்.
வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி.